உப்பு, நிறைய காரம், ஈஸியா டேஸ்டா ஹெல்த்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தட்டப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான அருமையான குழம்பு. தட்டப்பயிறு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன கப்ல தட்டப்பயிறு எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல இதை நம்ம வறுத்துக்க போறோம். 6 கத்திரிக்காய் 2ஆ நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு கடாயில ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுபட்டோம்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 விசில் ப்ரெஷர் குக்கர்ல வச்சு எடுத்துக்கலாம். ட்ரையா ரோஸ்ட் பண்றதுக்கு நான் சில திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் ஒரு 10-15, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை. ஒரு கடாயில எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்க போறோம். இந்த தனியா, மிளகு, சீரகம், பட்டை எல்லா வாசனையும் கலந்த மாதிரி வரும். அந்த அளவுக்கு பக்குவமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டுருச்சு. இப்போ அதை ஆற வச்சுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இது நான் வறுத்து அரைக்கல, டைரெக்டாக அப்படியே தான் அரைக்க போகிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நான் பொடி பண்ணிக்க போகிறேன். ட்ரையான மசாலா ஓரளவுக்கு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டேன். இதில் நான் வெங்காயம், தேங்காய், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தட்டைப்பயிறு சூப்பராக குக் ஆகிருக்கு. தட்டைப்பயிறு இந்த மாதிரி வறுத்துட்டு வேக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது தட்டைப்பயிறு வேகிறப்பயே அந்த வாசனை ரொம்ப நல்லா வரும். இப்போ திரும்ப நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம கத்திரிக்காவும் இதோட ஆட் பண்ணிடலாம். நான் இன்னும் உப்பு போடல. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன். அடுத்ததாக கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில். கத்திரிக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு விசில் போதும். ஒரே ஒரு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம பண்ணுறப்போ தண்ணியாக இருந்தது இல்லையா, இப்போது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை கடைசியாக நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நான் வடகம் சேர்த்துக்க போகிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஜஸ்ட் ஒரு பேருக்காக தான் போடுறேன். ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம குழம்புல. நம்ம தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.